காரணமும் இல்லாமல் அதனை சித்திரவதைக்கு உள்ளாக்கிய மாநகராட்சி அதிகாரிகளை நேரில் சென்று அதற்கான காரணத்தை கேட்டு அந்த மாற்றுக்குரிய அந்த பசுக்களுக்குரிய வேதனையை போக்குவதற்காக நியாயம் கேட்க சென்ற எங்களுடைய மாவட்டத்தின் பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்களிடம் மிகவும் மரியாதை குறைவாக நடந்து கொண்ட மாநகராட்சி ஊழியர்கள் நாங்கள் அவர்கள் மீது பசுவுடைய அந்த ஒரு மாடு 2 மாடு வச்சு அவங்களுடைய வயிற்றுக்குள்ள நடத்திக்கிட்டு கூடிய அந்த பசுவினுடைய ஓனரை அவங்க நேரில் வந்தாங்க. அவங்க தன்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க மண்ணெண்ணையை ஊற்றி தீயை கொளுத்தி சாக தயாராக சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக நேரிட்டு சென்றது. அது அனைத்தும் அந்த மாடுகளை கொடுமைப்படுத்தி அதில் ஒரு மாடு சினை மாடு அது நேற்றைய தினம் அதை சிறைபிடித்து வைத்திருக்கும் போது அது தன்னுடைய கன்றுக்குட்டி ஈர்ந்தது. அதனை பொறுக்க முடியாமல் அது சித்திரவதை அனுபவிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மாட்டினுடைய ஓனர் அந்த பசுவுக்கும் கன்றுக்கும் தண்ணி வைப்பதற்காக இறை வைப்பதற்காக உள்ளே சென்று அதை செய்தார். அந்த பசுவுக்கு உணவளித்த குற்றத்திற்காக இன்று காலை எங்களுடைய மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவருடைய வீட்டுக்கு காவல்துறையானது சென்று அவரை கைது செய்திருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் பசுவினை வதை செய்ததற்காக நாங்கள் அவர்கள் மீது மனு அளித்துள்ளோம். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பசுவிற்கு உணவளித்த குற்றத்திற்காக எங்களுடைய மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவர்களை இந்த காவல்துறை அடக்குமுறையை கையாண்டு இந்த திமுக அரசானது காவல்துறை ஏவல்துறை ஆக்கி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டு தொடர்ந்து கைது செய்து வருகிறது. திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்திலும் எங்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்களை பொய் வழக்கின் மூலமாக கைது செய்வது இது மாவட்டம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது அவரை சிறையில் அடைப்பதற்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநிலத்திலும் கலந்து பேசி மாநிலம் முழுவதும் இந்த கைதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சாலை மறியலும் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு இது தொடர்பாக எதுவும் புகார் தெரிவிக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் தெரிவிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அவங்களோட போராட்டம் என்ன மாதிரி இருக்கும்? நிச்சயமாக இந்த போராட்டத்தை இந்த காலையில் அவங்க அரெஸ்ட் பண்ணதுனால எங்களால் உடனடியாக தகவல் தெரிவித்து ஒரு சிறு அளவிலான மக்களை எங்களால் உடனடியாக கூட்டம் முடித்து மாநிலத்தோட அனுமதியோட மிகப்பெரிய அளவில் இந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஆட்களை திரட்டி பசுவின் ஆதரவாளர்கள், பசு பாதுகாவலர்கள், பசு நல விரும்பிகள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து இந்த பசு வதைக்கு எதிராக பசுவுக்கு ஆதரவாக உணவளித்த அண்ணன் தயாசங்கர் அவர்களை கைது செய்து கண்டித்து அத்தனை பேரையும் திரட்டி மிகப்பெரிய மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான வேலைகளை நிச்சயம் செய்வோம்.